திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், வல்லூர் அனல் மின் நிலையத்தில் மொத்தமா எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது? உற்பத்தி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? வல்லூர் அனல் நிலையத்தை பொறுத்தவரை தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகமும் இணைந்து கூட்டு முயற்சியாக 1500 மெகாவாட், அதாவது தலா 500 மெகாவாட் என 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு நிலுவைத் தொகையாக 1156 கோடி நிலுவைத் தொகை பாக்கி இருப்பதாக கூறி இந்த 2 மற்றும் 3 அலகுகளில் இந்த மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் இருப்பது பற்றி தேசிய அனல் மின் கழகம் தரப்பில் என்ன சொல்றாங்க எழில்? பூங்குழலி, அதாவது இந்த தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த வல்லூர் அனல் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த மின்சாரம் 70% தமிழகத்திற்கும் மற்ற 30% ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு இங்கிருந்து மின்சாரம் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த தமிழக அரசு 1156 கோடிக்கு நிலுவைத் தொகை இருப்பதாக ஏற்கனவே இந்த தேசிய அனல் மின் கழகம் தமிழக அரசிற்கு பலமுறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவித்தார்கள். இருந்த தமிழக அரசு இது குறித்து எந்தவித ஒரு நடவடிக்கை எடுத்த காரணத்தால் இன்று 2 மற்றும், அதாவது தமிழகத்துக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மின் உற்பத்தியானது 2 மற்றும் 3 அலகுகளில் நடைபெறக்கூடிய அந்த மின் உற்பத்தியை நிறுத்தியிருக்கிறது. முதலாவது அலகில் மட்டும் தற்போது உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அது இந்த முதலாவது உற்பத்தி என்பது அலகில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த 500 மெகாவாட் மின் உற்பத்தியும் மற்ற அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே தமிழக அரசு இவ்வளவு பாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாநிலங்கள் இதனை, அதாவது இந்த நிலுவைத் தொகை செலுத்தியிருப்பதாக தேசிய அனல் மின் கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொங்கலில் எழில், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.